ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எம்பெருமானை சேவிக்க போனா எப்படி சேவிக்கணும்? உள்ளே போகும்பொழுதே பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே தான் போகணும். முதல்ல துவாரபாலகர்கள் பக்கத்திலே வரும்பொழுது நாயகனாய் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானிங்கிற பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டேதான் உள்ளே புக வேண்டும். எந்த கோயிலா இருக்கட்டும், எம்பெருமானுடைய எந்த சந்நிதியா இருந்தாலும் இது பொதுவான விதி. உள்ளே போவதற்கு முன்பு துவாரபாலர்களிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டுதான் உள்ளே போக வேண்டும். அதற்கு பிறகு சன்னதிக்கு போகக்கூடிய வழியிலே அந்த திவிதேசத்து விஷயமான பாசுரங்கள், நமக்கு தெரிந்த பாசுரங்களை சேவிக்கலாம். அப்படி அந்த திவிதேசத்து விஷயமான பாசுரங்கள் தெரியவில்லையா, பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே உள்ளே போக வேண்டும். உள்ளே போய் எம்பெருமானை சேவித்த உடனே பல்லாண்டு பல்லாண்டு என்று எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டு, அதை வைத்து மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு அந்த திவிதேசத்து எம்பெருமானுடைய பாசுரங்கள் அதையெல்லாம் நமக்கு சேவிக்க எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவ்வளவு அந்த பாசுரங்களை சேவிக்க வேண்டும். இப்ப பெரிய பெருமாளை சேவிக்க போறோம், பெரிய வரிசை இருக்கு. இந்த வரிசையில போறோம்னா திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை, அமல்நாதி பிரான், இதெல்லாம் பெரிய பெருமாள் விஷயமா தானே இருக்கு. இந்த பாசுரங்கள் எல்லாம் சேவித்துக் கொண்டு போனாலே நமக்கு அந்த எம்பெருமானை சேவிப்பதற்கும் நாம் அந்த வரிசையை கடப்பதற்கும் சரியா இருக்கும். வெறுமனே ஏதோ வெட்டி பேச்சு பேசிட்டு போறதுக்கோ இல்லை எப்படியோ வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கோ பாசுரங்களை சேவித்துக் கொண்டு எம்பெருமானை அனுசந்திப்பது, அந்த எம்பெருமானை சேவிப்பதுதான் உசிதம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org